கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற அன்பு சகோதர சகோதரர்களுக்கு அனைவருக்கும் இன்றைய செய்தியின் மூலியமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வேத பகுதி என்னன்னாக்கா, யோவான் 6ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படகுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, இயேசு அந்த இடத்துல இல்லை அப்படின்னு ஜனங்கள் பார்த்த உடனே இயேசுவை தேடி கப்பர்நகூமுக்கு வந்திருக்கிறாங்க. நல்ல விஷயம் தானே, இயேசுவை தானே தேடி வந்திருக்கிறாங்க. அப்ப இயேசப்பா அந்த இடத்துல என்ன அவங்களுக்கு பதில் கொடுக்கிறார் அப்படின்னாக்கா, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதத்தை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி அடைந்ததினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த காரியத்தை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சம்பவம் எப்போ நடக்குதுனாக்கா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா ஜனங்களோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கும் போது ஒரு 5000 பேருக்கு அவர் உணவு அளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். அப்போது ஒரு சிறு பையன் ஒரு 5 அப்பத்தையும் ஒரு 2 மீனையும் கொண்டு வராப்புல. அப்போ அதை வாங்கி ஆண்டவர் ஆசீர்வதித்து அங்கே இருக்கிற 5000 புருஷர்கள் என்று சொல்லப்படுகிறது 5000 பேருக்கு அவர் போஷிக்கிறார். இதுக்கப்புறம் தான் அவர் ஆண்டவர் அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறார். அப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் இந்த காரியம் நடக்குது. இந்த ஜனங்கள் இயேசுவை நோக்கி தேடி போறாங்க. தேடி போன உடனே அவர் சொல்றாரு, அங்க ஒரு அற்புதம் நடந்தது. 2 மீன் 5 அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு போச்சுது. அது ஒரு பெரிய மிராக்கள். ஆனா இந்த இடத்துல அவர் சொல்றாரு, நீங்க அந்த அற்புதத்தை பார்த்ததுனால என்னை தேடி வரல. அவர் சொல்றாரு, நீங்கள் அற்புதத்தை கண்டதுனால என்னை தேடி வரல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி அடைந்ததுனாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா என்ன சொல்றாருனாக்கா, உண்மையா எனக்கு தேடுறதுனாக்க நீங்க ஒரு சாப்பாடு கிடைக்குன்னு என்னை தேடுறீங்க அப்படின்னு சொல்லிடுறேன். இதை குறித்து நமக்கு ஒரு சிந்தனை உண்டாகணும். இன்றைய நாளில பார்த்தோன்னா அநேக ஊழியர் கூடிய நடக்கிறது நல்லதானாக்கா நல்லதுதான். ஊழியர்கள் ஐக்கியம், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது நல்லது. ஆனா 30 நாளும் 30 கூடுகை இருக்கிறது. இன்னைக்கு 30 நாளும் 30 கூடுகைக்கு போகிற ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. வாங்க, அது எங்கன்னாக்கா தமிழ்நாட்டு ஃபுல்லா இருக்குது, செங்கல்பட்டு மாவட்டம் ஃபுல்லா இருக்கிறது. எங்க இருந்தாலும் அழைப்பு வருது, அதை தேடி போகிற ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. அது நல்லதுதான், கற்றுக்கொள்கிறாங்க. ஆனா எப்போ சுவிசேஷம் அறிவிப்பாங்க? எப்போ ஆத்துமாக்களை சந்திப்பாங்க? எப்பொழுது அந்த ஆண்டுடைய அன்பை குறித்து அநேகருக்கு சொல்லி அந்த ஆத்மா கொண்டு வர முடியும்? இப்படிலாம் சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. போகிறவர்களுக்கு, அந்த கூடுகைக்கு போகிறவர்களுக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நல்ல உணவு கிடைக்குது, நல்ல பிரியாணி சோறு கிடைக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு போக்குவரத்து செலவு கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் அந்த கூடுகைகள் நடக்கிறதுனால அந்த ஜனங்களுடைய கூட்டம் அதிகரிக்கிறது, ஊழியக்காரருடைய கூட்டம் அதிகரிக்கிறது. இது ஏதோ ஒரு கூட்டம், ஒரு மாசத்துக்கு ஒரு 4 கூட்டத்துக்கு ஒரு 4 ஊழியக்காரர் அழிக்கிறதுக்கு செல்வது தவறல்ல. ஆனா அதுவே தொடர்ச்சியாக நானும் கூட்டத்துக்கு செல்றோம் தான், நானும் ஊழியக்காரர் கூடிகளை கலந்து கொள்கிறோம் தான். ஆனா அதுவே வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக அடுத்து நாம் ஏதாவது ஒன்று கிடைக்குது என்பதற்காக, ஏதாவது உணவு கிடைக்கும் என்பதற்காக தேடுகிறது தவறு என்று நான் சொல்லல, ஆண்டவர் சொல்றார். நீங்க என்ன எதுக்காக தேடி வரீங்க? போட்டில் தேடி வரீங்க, நீங்க அப்பம் புசித்து திருப்தி அடைந்திருக்கிறீங்க, அதனால என்ன தேடி வரீங்கன்னு சொல்லி அதை வர உண்மையா சொல்றேன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். இதை குறித்து நமக்கு சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். மீட்டிங் போயிட்டு கலந்து கொள்றாங்க, அதுல போயிட்டு வேத வசனத்தை கேட்குறாங்க, அதே சமயத்துல கொடுக்குற போஜனத்தையும் சாப்பிட்றாங்க. ஆனா வருகிற போது வருத்தத்தோட வருகிறாங்க, கசப்போட வருகிறாங்க, வேதனையோட வருவாங்க. ஒரு ஊழியர் செய்ய முடியலைன்னு உருவ குத்தி கொண்டு வருகிறாங்க. ஆனா வேதம் சொல்கிறது, ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி அடைந்தனால தான் தேடுறீங்கன்னு சொல்லிட்டு. கவுனி, இயேசு கிறிஸ்து நாமத்தினால
அப்ப ஆண்டவர் என்ன காரியத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, கவுனிக இயேசு நாமத்தினால 27ஆம் வசனம் சொல்றாரு, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? எது முக்கியம்? ஒரு ஊழியக்காரனுக்கு எது முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது, அழிந்து போகிற போஜனத்தை தேடுவதற்காக அல்ல. ஏன் அடுத்தடுத்த மீட்டிங் எதுக்கு? ஆண்டு கற்றுக்கொண்டு ஆண்டு உங்களை கற்றுக்கொள்ள இல்லையா? ஆண்டு கற்றுக்கொள்ளாம தான் நீங்கள் அழைக்கப்பட்டீர்களா? ஆண்டு உங்களை அழைத்தார் என்றது எப்படி தெரியும்? அப்போ ஒவ்வொரு மனுஷனையும் தேவன் அழைத்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார், வேத வசனங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்ப ஒரு அளவுக்கு ஆண்டு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், என்ன சொல்றாரு? தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக லாபமான அனைத்தையும் நான் நஷ்டம் என்று குப்பை என்று கருதுகிறேன் சொல்றார். அதே சமயத்துல பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துவார்னு சொல்றார். அப்ப இதெல்லாம் நமக்கு இருக்குது. அப்ப கற்றுக்கொள்வது தவறல்ல. ஆனால் போஜனத்திற்காகவே அல்ல ஆதாயத்திற்காகவே கூட்டங்களுக்கு போகிறது இல்ல தேவனை தேடுகிறது தவறானது என்று சொல்லி இந்த இடத்துல ஆண்டவர் கற்பித்து கொடுக்கிறார். அதெல்லாம் கவனிங்க. நாம் அப்படி கிடையாது. இந்த வேத வசனத்தை கேட்கிறவர்கள் அப்படி அல்ல. ஆனால் இப்படி இவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அவர் எதற்காக நாம் ஆண்டவரை தேட வேண்டும் என்றும் சொல்லிக் கொடுக்கிறார். அதுதான் அவர் சொல்றாரு, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல. இந்த உலகத்துல அழிந்து போகக்கூடியதா இருக்கிற அந்த போஜனத்திற்காக நாம் கடவுளாகி இருக்கிற இயேசுவை தேடக்கூடாது. அவர் வேறு எதற்காக இயேசுவை தேட வேண்டும் அப்படின்னு சொன்னால், நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதாவது நித்திய ஜீவன். ஏதோ இந்த உலகத்துல ஆண்டவர் அதை தான் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறார். அவ வார்த்தை முக்கியம், அதே சமயத்தில் கிரியையும் முக்கியம். கிரை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. அப்ப நாம் கற்றுக்கொண்டதை கிரியின் மூலமாக நடப்பிக்க வேண்டியது மிக முக்கியமா இருக்கிறது. அதிகமா கற்றுக்கொண்டே போகிறது நல்லதுதான். ஆனா அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு என்று சொல்லி வேதம் சொல்லுது. அதிகமா கற்றுக்கொண்டே போகனா அதை ஒன்று கூட நம்முடைய வாழ்க்கையில நடைமுறையில கிரியில கொண்டு வந்து அதை செயல்முறைப்படுத்தாவிட்டால் நாம் கற்றுக்கொள்வது வீணாகிவிடும். அதனால வாரத்துல அல்லது மாதத்துல ஏதோ 2 அல்லது 3 கூட்டங்களிலே கலந்து கொள்வது தவறல்ல. அதுவும் முக்கியமான கட்டுக்கதைகள் இல்லாத வேத வார்த்தைகளை சொல்லுகிற, சத்தியத்தை வெளிப்படுத்துகிற, சத்தியத்திற்காகவே நடத்தப்படுகிற அப்படிப்பட்ட கூட்டங்களிலே கலந்து கொள்வது தவறல்ல. வீணான ஆதாயத்துக்காக நிறைய பேர் இன்னைக்கு விசுவாசிகளை வைத்து சம்பாதிக்கிற கூட்டம் இருக்கிறது. அதே சமயத்துல ஊழியக்காரர்களை வைத்து சம்பாதிக்கிற கூட்டம் இருக்குது. அப்ப நாம் செல்கிற கூட்டம் எந்த கூட்டத்திலே செல்கிறோம் என்பதை கவனமாக தெரிந்து கொள்ளணும். அப்ப நாம் செல்லுகிற கூட்டத்திலே சத்தியத்திற்காக கூட்டம் கூடுகிறோமா, சத்தியத்தை கேட்கிறதுக்காக அப்படின்னு நம்ம அங்க இடத்துல போயினோடனே ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். யாரும் எனக்கு தெரியாது, தெரியாம போன்னு சொல்ல முடியாது. அதனால ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்றாரு, நீங்கள் அழிந்து போகிற போஜனத்திற்காக இயேசுவை தேடாதீர்கள், நித்திய ஜீவனை வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார். பாருங்க, அதை ஆண்டவர் கொடுப்பார். அதுக்காக தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். எதை? அப்ப அதை பெற்றுக்கொள்ளணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு அதற்காகவே கிரியை நடப்பிக்கணும். அதற்காகவே பிதாவானவர், அதாவது பிதாவாகிய தேவன் அவர் குமாரனை முத்திரித்திருக்கிறார் என்றார். நாங்கள் அன்பார்ந்த கிறிஸ்துவ பிள்ளைகளே, ஊழியக்கார நண்பர்களே, உறவுகளே, இந்த வேத வார்த்தை குறித்து நாம் தியானம் பண்ணுகிற போது அழிந்து போகிற போஜனத்துக்காக இயேசுவை தேடாமல் நிலைத்திருக்கிற நித்திய ஜீவனுக்காக இயேசுவை தேடுவோம். நாம் எல்லோரும் நித்திய ஜீவனை தேடுவர்களாக இருக்கிறோம். கர்த்தரை தேடுவோம். அவருடைய கிரியில் கற்றுக்கொண்டவர்களை கிரியிலே நடப்பிப்போம். ரொம்ப முக்கியமானது. கற்றுக்கொண்டே போகக்கூடாது,
கற்றுக்கொண்டவைகளை கிரியைகள் மூலியமாக நடப்பிப்பது. விசுவாசம் அவசியம், ஆனா கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கு. அதனால கிரியையோடு கூட விசுவாசமா இருப்போம். நாம் ஜெபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபையும் தயவும் நிறைந்த எங்கள் சர்வ வல்லமுள்ள தெய்வமே, இன்று எங்களோடு கூட இந்த பேசின அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அழிந்து போகிற போஜனத்திற்காக உம்மை தேடாமல் அந்த நித்திய ஜீவன் நிலைத்திருக்கிற ஆண்டவரே இந்த காரியங்களுக்காக எங்களை கிரியைகள் நடப்பிக்க எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து சொல்லிக்கிறோம். அப்படியா இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஏற்பட ரட்சகரமா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நலத்துதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.